வணக்கம். மார்ச் 18ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று மார்ச் 17ஆம் தேதி நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 0.7% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 4,700 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 5,200 கோடி ரூபாய்க்கு. எதிர்பார்த்த மாதிரியே எல்பிஜி டேங்கர் நந்தா தேவி நேற்று இந்தியா வந்து அடைஞ்சிருக்கு. குஜராத் போர்ட் வந்திருக்கு. இதற்கு முன்னாடி ஷிவலிக்ன்ற கப்பல், எல்பிஜி கொண்டு வந்த கப்பல் இந்தியாவுக்கு வந்தது. நேற்று நந்தா தேவி வந்திருக்கு. 46,000 மெட்ரிக் டன் எல்பிஜியை கொண்டு வந்திருக்கின்ற தகவல் என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசு எல்பிஜி தட்டுப்பாடு காரணமாக அவங்க ரெய்ட் நடத்தியிருக்கிறாங்க. 12,000 இடத்துல ரெய்ட் நடத்தியிருக்கிறாங்க. 15,000க்கும் மேற்பட்ட சிலிண்டர்ஸை அவங்க பறிமுதல் செய்திருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கவலைக்குரிய விஷயமாகத்தான் எல்பிஜி இருக்குது, ஆனால் இன்னும் வறட்சி ஏற்படலைன்னு மத்திய அரசு மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. எல்பிஜி குறித்து மற்றொரு தகவல் மத்திய அரசு சொல்லியிருப்பது, இப்போ எல்பிஜியை யூஎஸ்ஏலேருந்து இறக்குமதி செய்ய அரசு முடிவு செய்திருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை, ஸ்டேபிளாக இருக்குன்னு மத்திய அரசு மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஈரான் போர் காரணமாக கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, குறிப்பாக கமர்ஷியல் செக்டரில். ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்லையும் நம்ம பார்த்துருந்தோங்க, நிறைய பேர் வந்து புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்தியனுடைய புக்கிங் சிஸ்டம் கிராஷ் ஆகிருக்கு, தாமதமாக டெலிவரி ஆகுது. பிளாக் மார்க்கெட்டில் கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸுடைய ஃபவுண்டர் சேர்மன் பிரமோத் சௌத்ரி பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் ஒரு மாற்று சிந்தனை சொல்லியிருக்கிறாரு. அதாவது எத்தனாலில் குக்கிங்கு பயன்படுத்த முடியும். எத்தனால் ஸ்டவ்ஸ் இருக்குது, ஆனால் அதோடைய டிமாண்ட் எல்லாமே குறைவாகத்தான் இருக்குது. அதற்கு 2 காரணங்கள். ஒன்று வந்து அதோடைய பயன்பாடே குறைவாக இருக்குது. மற்றொன்று அரசு தரப்பிலிருந்து அதற்கு போதிய பாலிசிஸ் இல்லை, பாசிட்டிவான பாலிசிஸ் இல்லைன்ற கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு பிரமோத் சௌத்ரி. ஸோ எத்தனால் குறித்து இப்போ அரசு யோசிக்க ஆரம்பிப்பாங்களான்ற கேள்வி என்டிடிவி ப்ராஃபிட் எழுப்பியிருக்கிறாங்க. ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு வரும்னு யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவிச்சிருக்கிறாருன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னும் இதே மாதிரி சொல்லியிருந்தாருங்க, சில வாரங்களில் முடிவுக்கு வரணும், அதுக்கப்புறம் எப்போ முடிவுக்கு வருமோ அப்போ தான் முடிவுக்கு வரும்னு மாற்றி சொன்னார். இப்போ மறுபடியும் விரைவில் முடிவுக்கு வர இருக்குன்னு யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. நிஃப்டி மேலும் 10% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எம்கே கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு அவங்க முக்கிய காரணம் சொல்லியிருப்பது, க்ரூடுடைய விலை $100 மேலே தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் நிஃப்டி மேலும் வீழ்ச்சியை பார்க்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 21,000 லெவல் வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தற்போதைய லெவலிருந்து மேலும் 10% விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கரெக்ஷன் டைமில் வாங்குறது நல்லா இருக்கும்னு பரிந்துரை கொடுத்துருக்குறாங்க எம்கே குளோபல். சுகர் ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில சுகர் கம்பெனிஸோட பேர்களும் சொல்லியிருந்திருக்காங்க. டால்மியா, பாரத், ஸ்ரீ ரேணுகா போன்ற ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு ஒரு காரணம் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருப்பது, அரசு வந்து எக்ஸ்போர்ட் கோட்டாவை அதிகரிச்சிருக்கிறாங்க. சுகருடைய பீரியட் பார்க்கும்போது எப்போவுமே அக்டோபர்லேருந்து செப்டம்பர் தான் இருக்குங்க. ஸோ அக்டோபர் போன வருடத்துலேருந்து செப்டம்பர் இந்த வருடம் வரைக்கும் அதுதான் அந்த டியூரேஷன் சுகருது. ஸோ எக்ஸ்போர்ட் கோட்டாவை உயர்த்தி இருக்கிறாங்க. 2025-26க்கான பீரியடுக்கு 87,587 டன் புதிதாக சேர்த்துருக்கிறாங்க. முன்ன அவங்க அனுமதித்தது 1.5 மில்லியன் டன். அப்புறம் பிப்ரவரி மாதத்தில் 5 லட்சம் டன் கூடுதலாக கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் 87,587 டன்னை சேர்த்துருக்கிறாங்க எக்ஸ்போர்ட் கோட்டாலன்ற தகவல் மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இனி முட்டை வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் செக் பண்ண முடியும். உத்தரப்பிரதேஷ் அரசு புது விதியை கொண்டு வராங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்துகிறாங்க. எக்ஸ்பைரி டேட்டை முட்டை மேலே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது கட்டாயமாக்குறாங்க. எக்ஸ்பைரி டேட் மட்டும் இல்லைங்க, உற்பத்தி தேதியும் அது பிரிண்ட் பண்ணணும். உற்பத்தி தேதினா அந்த முட்டை, அந்த கோழி எப்போ முட்டை இட்டதோ அந்த தேதியும் அவங்க அந்த முட்டை மேலேயே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது கட்டாயமாக்கி இருக்கிறாங்க உத்தரப்பிரதேஷ் அரசு. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. இட்டர்னல் ஜொமேட்டோடைய பேரண்ட் கம்பெனிக்கு ஜேஎம் ஃபினான்ஷியல் எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ் $400. இது 12 மாத டார்கெட் பிரைஸுங்க. இப்போ 234 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 80% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஜேஎம் ஃபினான்ஷியல். பிஎஃப்சி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க $3.25. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 23ஆம் தேதி. இந்த டிவிடெண்டுடைய பேமெண்ட் ஏப்ரல் 4 அல்லது அதற்கு முன்பே செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பிஎஃப்சி.
ஆந்திரா பெட்ரோ கெமிக்கல்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. போர் காரணமாக தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. புரோப்பிலின் சப்ளையை நிறுத்தி இருக்கிறாங்க ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆந்திரா பெட்ரோ கெமிக்கல்ஸ்க்கு. அதனால அவங்களுடைய உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. விசாகப்பட்டினம் ஆலையில் இப்போ ஆபரேஷன்ஸை நிறுத்தி வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஆந்திரா பெட்ரோ கெமிக்கல்ஸ். டாடா பவர் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 3% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18 ஒரு அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. அப்பெலட் ட்ரிபியூனல் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ஏபிடிஎல் கம்பெனிக்கு சாதகமாக டாடா பவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. யார் தொடர்ந்த வழக்குன்னா பிருஹன் மும்பை எலக்ட்ரிக் சப்ளை அண்ட் டிரான்ஸ்போர்ட் தான் தொடர்ந்துருக்கிறாங்க வழக்கு. மகாராஷ்டிரா எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஒரு முடிவு எடுத்திருந்திருக்கிறாங்க. பேரலல் லைசன்சிங், அதாவது பேரலல் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ்க்கு டாடா பவருக்கு அந்த கான்ட்ராக்டை வழங்கியிருந்திருக்கிறாங்க. இதை எதிர்த்து தான் பெஸ்ட் பிருஹன் மும்பை எலக்ட்ரிக் சப்ளை அண்ட் டிரான்ஸ்போர்ட் போயிருக்கிறாங்க. இப்போ அப்பெலட் ட்ரிபியூனல் ஃபார் எலக்ட்ரிசிட்டியும் அதை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. அது டாடா பவருக்கு சாதகமாக இருக்குது. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அதானி என்டர்பிரைசஸ் உடைய ரெசல்யூஷன் பிளானுக்கு அப்ரூவல் வழங்கி இருக்கிறாங்க. ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை டேக் ஓவர் பண்ணுற ரெசல்யூஷன் பிளானுக்கு முன்னதாகவே, அதாவது போன ஆண்டு நவம்பர் மாதத்திலே கடன் கொடுத்தவர்களின் குழு அனுமதி வழங்கியிருந்தாங்க, அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. இப்போ என்சிஎல்டியும் அப்ரூவல் கொடுத்திருக்கிறாங்க நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். ஸோ ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் உடைய ரெசல்யூஷன் பிளானுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு அதானி என்டர்பிரைசஸ்க்கு. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இருந்து. நுவாமா அவங்களுக்கு பிடித்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் உடைய பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ், கோடெக் மஹிந்திரா பேங்க், நெஸ்லே, இட்டர்னல், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், டாடா மோட்டர்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் மற்றும் ஹேவல்ஸ் இந்தியா அவங்களுக்கு பிடித்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் என்ற பட்டியல் நுவாமா வெளியிட்டிருக்கிறாங்க. கல்பாத்ரு ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய ஒட்டுமொத்த மதிப்பு 2471 கோடி ரூபாய். தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. எல்பிஜி தட்டுப்பாடு காரணமாக அவங்களுடைய ஆலை அவங்க மூடுறாங்க. ஃபோர்ஸ் மஜூர் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறாங்க. இப்போதைக்கு என்ன பாதிப்பு இருக்குது, எவ்வளவு பாதிப்பு இருக்குன்றது அவங்களால கணக்கிட முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ். ஃப்ராக்டல் அனாலிட்டிக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 4% அதிகரித்தது. அவங்களுடைய ஒரு புது ப்ராடக்ட் அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. எல்எல்எம் ஸ்டூடியோ, ஒரு ஏஐ சம்மந்தமானது. என்விடியாவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் அவங்க இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃப்ராக்டல் அனாலிட்டிக்ஸ் இதோடைய டிஸ்பிளே, இதோடைய டெமோ அமெரிக்காவில் நடத்த இருக்கிறாங்கன்ற ஒரு செய்தியும் இருக்குங்க. நேற்று இன்ட்ராடேல 4% அதிகரித்தது ஃப்ராக்டல் அனாலிட்டிக்ஸ். ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்க சாண்டோஸ் ஜென்ரிக் பிராண்ட்ஸை ஆப்பிரிக்காவில் வாங்குறாங்க. $12 மில்லியன் வாங்குறாங்கன்ற தகவல் சிஎன்பிசி டிவி 18 கொடுத்துருக்கிறாங்க. ஸ்ரீ சிமெண்ட் தரப்பு அப்டேட் இருக்கு. ஆந்திர பிரதேஷ் அரசு நடத்தின ஆக்ஷனில் அவங்களோட ப்ரிஃபர்ட் பிட்ராக இருக்கிறாங்க. இது மைனிங் லீஸ், ஒரு லைம் ஸ்டோன் பிளாக் கூடிய ப்ரிஃபர்ட் பிட்ராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஸ்ரீ சிமெண்ட். சீகால் இந்தியா தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு பஞ்சாப்லேருந்து 2 ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த மதிப்பு 207 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து? பஞ்சாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போர்டு கிட்ட இருந்து கிடைத்த 2 ஆர்டர்ஸ் இது. வருண் பீவரேஜஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் பெவ்கோ, பெவரேஜ் கம்பெனி ப்ரொப்ரைட்டரி லிமிடெட். அவங்க சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிரிக்லி டெய்ரியில் 100% ஸ்டேக் வாங்குறாங்க 131 கோடி ரூபாய்க்கு. டெக் மஹிந்திரா தரப்பு அப்டேட் இருக்கு. டெக் மஹிந்திரா அரேபியா அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம். அதில் மீதம் இருக்கக்கூடிய 20% ஸ்டேக்கையும் வாங்குறாங்க. மிதாத் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்குறாங்க. இதற்காக 206 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க டெக் மஹிந்திரா. இந்தியா கிளைகால்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹7.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 23. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இது பிப்ரவரி 25 அவங்க ஒரு டிஸ்க்ளோஷர் வெளியிட்டிருந்தாங்க எவ்வளோ ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு. அதற்கு பிறகு கிடைத்த ஆர்டர்ஸ் 1011 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. பெரும்பாலும் டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அரபிந்தோ ஃபார்மா தரப்பு அப்டேட் இருக்கு. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் யூஷியாவுடைய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க. 9 அப்சர்வேஷன்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அரபிந்தோ ஃபார்மா. ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா இந்தியா தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு இந்தியன் அத்தாரிட்டிஸ், சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. இது சில கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து. அது இறக்குமதி செய்து மார்க்கெட்டிங் செய்வதற்கு இப்போ அப்ரூவல் கிடைச்சிருக்கு இந்தியன் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து. GSP Crop IPO நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 98% ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 21% ஆகியிருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 0 இருக்கு. கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு $க்கு நிகராக நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 12 பைசா ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ரெக்கார்டில் 92.4 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு $க்கு நிகராக.
கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல், இது நேத்துக்கான டேட்டா. லாய்ட்ஸ் மெட்டல்ஸ் 8% அதிகரித்தது. சென்னை பெட்ரோலியம் 8%. டேட்டா பேட்டர்ன்ஸ் 7%. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் 6% அதிகரித்தது. சிர்மா எஸ்ஜிஎஸ் 5%. வர்துமான் டெக்ஸ்டைல்ஸ் 4%. பிர்லா சாஃப்ட் 4%. குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் ஜிஎம்டிசி 4% அதிகரித்தது. அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, என்எம்டிசியுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்கின்ற ஒரு செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். பிஎஸ்சி 4% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் 2% வீழ்ச்சி, டாடா எலக்ஸி 2%, ஆவாஸ் ஃபினான்ஷியஸ், கன்கார்ட் பயோடெக் தலா 2% விழுந்தது. விஷால் மெகா மார்ட் 3% வீழ்ச்சி, குஜராத் ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ் 3% வீழ்ச்சி, மேங்களூர் ரிஃபைனரி 3%, கல்பாத்ரு ப்ராஜெக்ட்ஸ் 3% வீழ்ச்சி, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா 4% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.